நீங்க என்ன பண்றீங்க மேடம் ப்ரொஃபஷன்? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கேன் நானு. ஓகே. உங்க ப்ரொஃபஷன்ல பொதுவா அந்த மாரி ப்ரொஃபஷன்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? அத எப்படி அவங்க வந்து வென்றெடுத்து வர்றாங்க? இல்ல எல்லா ப்ரொஃபஷன்லயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட்டு ஒப்பீனியன் என்னன்னா, பெண்கள் ஃபர்ஸ்ட்டு வீட்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். அது என்ன ஜாப்னாலும் பரவால்ல. அந்த வேலைய நம்ம கம்மியா நினைக்க தேவையில்ல. நம்ம வந்து என்ன ஜாப் ஒரு வீட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்றது, ஒரு வீட்லயே வச்சு ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணது, எது பண்ணாலும் கண்டிப்பா பெண்கள் பண்ணணும். இ இன்னைக்கு வந்து பெண்களால எல்லாமே பண்ண முடியுன்ற மாரி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பசங்க தான் வண்டி ஓட்டுனாங்க. இப்ப பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் வண்டி ஓட்டுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதுவே ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெண்ணா இருக்கிறத நெனச்சு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். நான் ஒரு ஒர்க்கிங் வுமனா இருக்கிறதே நெனச்சு நான் ரொம்ப ஓன் பிசினஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நைட் 1 மணிக்கு எந்திச்சு மேக்கப் போணும். அங்க போயி அங்க நெறைய தெரியும் உங்களுக்கு. நெறைய மேக்கப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பக்கத்துல வந்து நின்னுட்டு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, சாரி கட்டி விடுங்க. இப்படிலாம் நெறைய இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணணும். எங்கேயுமே முகத்த காட்டக்கூடாது. பொதுவாவே பெண்கள்னா பொறுமையா இருப்பாங்கன்னா, அது எங்க ஃபீல்ட்ல நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆனா, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஏர்ன் பண்ணும்போது என்னால இவ்ளோ சம்பாரிக்க முடியுது. என்னால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுது. எனக்கு தேவையானத நான் வாங்கிக்க முடியுது அப்படின்றபோது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ கண்டிப்பா எல்லாருமே வேல பார்க்கணும். யாருமே என்ன படிப்பெல்லாம் 2வது. நம்மளால என்ன வேல பண்ண முடியுதோ கண்டிப்பா பண்ணணும். பண்ணா தான் நல்லது. இனி வர்ற காலத்துக்கு வந்து 2 பேருமே வீட்ல பொண்ணும் சரி, பையனும் சரி கண்டிப்பா வேல பார்க்கணும். இது என்னோட ஒப்பீனியன். எல்லாரும் வேல பாருங்க. யாரும் வீட்ல இருக்காங்க. நம்ம படிப்பு கம்மியா இருக்கு. நம்ம 5த் படிச்சிருக்கோம், 8த் தான் படிச்சிருக்கோம். நான் 12த் தான் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு என்னால மாசம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஏர்ன் பண்றேன். அது எனக்கு ரொம்ப பெருமையா நான் 10 இயர்ஸ் ஃபீல்டு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன். நான் இவ்வளோ சம்பாரிக்கும்போது, அதனால கண்டிப்பா வேல பாருங்க. அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். எல்லாத்தையுமே தைரியமா பேசுங்க. தைரியமா போல்டா எதிர்கொள்ளுங்க. யாருமே வந்து என்ன நெனப்பாங்க? இத சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? வெளிய கொண்டு வரணும் கண்டிப்பா. என்ன நடந்தாலும் சரி, மிஸ்பிஹேவ் பண்ணாலும் நம்ம வெளிய கொண்டு வரணும். நல்லது நடந்தா சொல்ற மாரி, கெட்டது நடந்தா போல்டா சொன்னா தான் அடுத்து வர இளைய தலைமுறைக்கு நம்ம நல்லாருக்கும். வர பிள்ளைங்க வந்து நம்ம எல்லாத்தையும் போல்டா சொல்லணும் அப்டின்ட்டு வீட்ல வீட்ல வந்து பொம்பள பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன நடக்குது? காலேஜ்ல என்ன நடக்கும்? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எல்லாமே கேளுங்க. பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்றத கேளுங்க. நெறைய நம்ம வெளிய கேள்விப்படுறோம் தப்பான விஷயங்கள். அது மாரி நம்ம வீட்ல நடந்துறக்கூடாதுன்னா, நம்ம ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். லேடீஸ் வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். தயவுசெய்து ஃபோன்ல இந்த Instagramல இதுல சேட் பண்ற முகம் தெரியாதவங்க பேசுறாங்கன்னு தயவுசெய்து உங்கள பத்தி எல்லாமே சொல்லாதீங்க. அது வேண்டாம். நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு பிடிச்சா தான் ஷேர் பண்ணணும். எல்லார்ட்டயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நமக்குன்னு பெர்சனல்ஸ் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. என்னோட இத இத எதனாலும் சமாளிச்சுக்கலாம். இது இது வந்து எல்லாமே நம்ம நெறைய கத்துக்கலாம். நெறைய சொல்லி தர ஆட்கள் வெளிய இருக்காங்க. அதனால தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. ப்ராப்ளம்னா சொல்லுங்க. சொல்லக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அதுதான்.